வணக்கம். வணக்கம். அடடா, வாங்க வாங்க வாங்க. நான் எதுக்கு உங்களை சந்திக்கணும்னு சொன்னேன்னா, நீ ஒரு அப்பா டக்குரு, நான் ஒரு டுபாக்கூரு. நம்ம என்ன ஜனங்க பிரச்சனைய பத்தியா பேச போறோம்? எதை எங்க எப்படி ஆட்டைய போடலன்னு தானே. என்ன ஒண்ணு சொல்லு. இந்த புரிதலின் பிரபஞ்ச வெளிச்சமானது புரியாதவருக்கும் தெரியாம. நிறுத்தியா, இதெல்லாம் உன் ட்விட்டரோட வச்சுக்கா. இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கினே இருந்தா வச்சுக்கா, நான் இப்படிக்கா போய்கினே இருப்பேன். உனக்கு என்ன ஒண்ணு அத்தை சொல்லு. இருங்க இருங்க, கோச்சுக்காதீங்க. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாமேன்னு ஒரு யோசனை. என்னத்துக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க குரல் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். இப்படி மாத்தி மாத்தி நாம குரல் கொடுத்துட்டே இருந்தா தொண்டை கட்டிக்கோ. எனக்கு பிரச்சனைய குரல் கொடுக்கறதுக்கு என் கட்சி தொண்டனுங்க இருக்கானுங்க. உனக்கு என்ன ஓடு அதை சொல்லு. அது நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரேன். சரி, அதை இடிக்கணும்னு சொல்லி திடீர்னு அரசாங்கத்தை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்படியா? இந்த அரசாங்கம் ஒன்ன பார்த்து மெர்சல் ஆயிடுச்சு. நம்ம இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம். ஆளுங்க எல்லாம் இருந்து செலவெல்லாம் வந்து என்ன சொல்றேன். இல்ல, அது சரி வராது. ஏன்? ஏன்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் அரசாங்கத்துக்கு நிலத்தை ஏதி. அட பாய், நிலமே ஒன்று இல்லையா? ஓ, ஆரம்பமே. சரி, இந்த அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருப்பிய அவனோட 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். என்ன 6 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அடடா, இன்னும் 4 வருஷம் பாக்கி இருக்கு. 4 வருஷம் இருக்குதா? அதை வச்சு கோர்ட்ல கேஸ போட்டு ஸ்டே வாங்கலாமா? கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏயா? நான் தான் இன்னி வரைக்கும் வாடகைன்னு 10 பைசா கூட கொடுக்கலையே. அட பாவி, வாடகைய கொடுக்கலையா? என்னயா நீ? நான் தான் டுபாகூர் நினைச்சேன். என்ன விட பெரிய டுபாகூரா இருப்ப போலகுத நீ. சரி, இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் வருமே, ஸ்கூல் பசங்க. ஸ்கூலுக்கு தான் பசங்களே வரது இல்லையே. ஏயா? வாத்தியாருங்க வரது இல்லையே. அட பாவி, வாத்தியாருங்க வரலையா? வாத்தியாருங்களுக்கு நான் 1 வருஷமா சம்பளம் கொடுக்கல. எங்க போய் சொல்றது? நீ நிஜமாவே பெரிய டுபாகூர் தான். எனக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கு. அதையும் கவர்மெண்ட் இடிக்கணும்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் தான் சும்மா இல்லாம போன படத்துல ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டேன். அதாவது கடைகள்லாம் கட்டுறது வேஸ்ட், இனிமே பள்ளிக்கூடமா கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இத பார்த்த எவனோ ஒருத்தன் இந்த நடிகர் அவருடைய கடையெல்லாம் இடிச்சுட்டு பள்ளிக்கூடம் கட்ட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் போட்டான். சரி, அதை பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டு எப்படா கடையை இடிக்க போற, எப்படா பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதனால இதுக்குத்தான் வெளியே எவனோ எழுதி கொடுத்த பஞ்ச் டயலாக வந்து ஸ்டேஜ்ல சொல்லக்கூடாதுன்றது. சரி, அத்த விட இப்ப நான் என்ன செய்யணும் அத்த சொல்லு. கடையெல்லாம் இடிக்க கூடாதுன்னு சொல்லி கடைக்காரங்களுக்கு ஆதரவா ஒரு போராட்டம் நடத்தணும். பண்ணிடலாம். எனக்கு என்ன கிடைக்கும்? நான் என்ன பண்றேன், உடனே இங்கிருந்து போய் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மோசம், அயோக்கியனுங்க, இந்த சிஸ்டமே மாத்தணும் சொல்லி ஒரு ட்வீட் போட்டுறேன். நிறுத்தியா? அரசியல்வாதிகள் எல்லாம் மோசம்னா அப்ப நான் யாரியா? இருப்பா, அப்படியே அதுல இவரு ஒருத்தர் மட்டும்தான் நல்லவரு வல்லவருன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்வீட் போடுறேன். நம்புற மாதிரி போய் சொல்றதுல ஒன்ன மிஞ்சிக ஆளே கிடையாதுயா. சூப்பர், சொல்லு. நான் இந்த மாதிரி ட்வீட் போட்டா ஊரெல்லாம் என் மேல காரி துப்புமா? இப்ப மட்டும் இதுதான். நீ என்ன பண்ற உடனே, இவரு ரொம்ப நேர்மையானவரு, இவரு நீ சரி, இவரு ரொம்ப நல்லவரு, சரி, இவரு அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ போய் ஒரு ட்வீட் போடு. நானு ஐயோ, கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம்மானு கனவுல நான் பாட்டுக்கு ரூட்ல போயினேக்கிற நீ கபால் நடுவுல பூர்வ உன்னை வெத்தலை பார்க்க வச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு நாங்க அழுகு பார்ப்போமா? வேற ஆள பாரியா போயா? பாருங்க, உங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த ஜென்மத்துல உங்களால சிஎம் ஆக முடியாது. சரி, அதே மாதிரி நானும் தீவிர அரசியல் வரமாட்டேன், அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போனா ஏன் ரசிகர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, உங்க தொண்டர்கள்லாம் வந்து ஏன் படத்தை பார்ப்பாங்க, நம்ம ரெண்டு பேர் வியாபாரமும் நல்லா நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், என் தொண்டனுங்க பார்த்துதான் உன் படம் ஓடணுமா? நான் யார் சொல்றேன்? நீ வெளியே சொன்னா வைக்க கேடுங்க. இப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 50 பேருக்கு மேல தியேட்டர்ல இருக்கிறது. ஏயா? என்ன பண்றது, எல்லாம் இந்த டெக்னாலஜினால தான். டெக்னாலஜி எனக்கு தெரியுமே. முதல் நாள் படம் தியேட்டர்ல வந்த உடனே அதை அப்படியே காப்பி எடுத்து இன்டர்நெட்ல விட்டுறான். எல்லா ரசிகர்களும் எல்லாம் இன்டர்நெட்லயே பாத்துறானுங்க. ஒரு பயம் தியேட்டருக்கு வருது இல்ல, சரிதானே? அந்த அசிங்கத்தை கேட்காதீங்க. இப்பெல்லாம் படம் இன்டர்நெட்ல 2 நாளைக்கு மேல தாங்கறது இல்ல. ஏயா? அங்கே இருந்து போயிடுது. ஏன் படம்லாம் அவ்வளவு அப்படி இருக்குது? அது இல்லைங்க பிரச்சனை. முன்னெல்லாம் அப்படியே ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் போகும்போது, சரி, பிரெஞ்சு படம், ஜெர்மன் படம்,
இந்த மாதிரி மத்த மொழி படம்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இங்க வந்து படம் எடுப்போம். சரி, அதான் வியாபாரமா பண்ணிருந்தோம். ஆனா இப்போ படம் ஆரம்பிச்ச 5வது நிமிஷம் இதை இந்த கதையில சுட்டுருக்கிறான், இதை இந்த நாட்டு படத்துல திருடி இருக்கிறான்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போட்டே இருக்கிறாங்க. சரி, அது மட்டுமா, நீல சொக்காய போட்டு ஒரு கும்பல் அலையுது. என்ன பண்றாங்க தெரியுமா? படம் ஆரம்பிச்சு இன்டர்வல் வரத்துக்குள்ளேயே படம் படு மொக்க அப்படின்னு சொல்லி விமர்சனமே எழுதிடுறாங்க. படமும் ஊத்திக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. அதான் நம்ம 2 பேரும் ஒரு லட்சிய கூட்டணி வச்சுட்டா நம்ம 2 பேர் தொழிலும் நல்லா சிறப்பா நடக்கும். அதுதான் நல்லாதான் இருக்கு, கை கொடுக்கறதுக்கும் பயமா இருக்கு. சரி குடு, அப்படியே எல்லா அரசியல்வாதியும் பண்ற மாதிரி கை கவுத்துக்குன்னு ஜனங்களுக்கு டாட்டா சொல்றோம். அவங்களுக்கு கட்சி வரைக்கும் இதுதான் சொல்றோம். வேற வந்துட்டானுங்கப்பா ரிப்போர்ட்டர் மூக்குல வேத்துக்குன்னு, வாங்க 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 எல்லாம் இவராண்ட கேளுங்க, நமக்கு ஒண்ணு தெரியாது. வணக்கம். வணக்கம் சார். நீங்க அரசியலுக்கு வரப்போறதா சொல்றாங்க, எப்ப சார் வர போறீங்க? நான் அரசியலுக்கு வந்து பல காலம் ஆகிவிட்டது. வந்துட்டீங்களா? ஆமா. எப்ப சார்? என் தொப்புள் குடி உறவான இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பந்து நடத்தினார்கள், கடையெடுப்பு நடத்தினார்கள். அன்று நான் பள்ளிக்கூடம் செல்லவில்லை. அன்றைய அரசியலுக்கு வந்து விட்டேன். சார் 1ஆவதுல சரி, அதுக்கப்புறம் இந்த 10th +2 காலேஜ் அப்பெல்லாம் ஏதாவது செஞ்சீங்களா சார்? என்ன புரியாம பேசுறீங்க? 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது இலங்கை தமிழர் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் முடியவே இல்லை. நான் தான் பள்ளிக்கூடமே போல. பாய், 1ஆவது படிச்சவன் அறிஞ்சி, 5ஆவது படிச்சவன் நான் எங்க? நானும் ஒரு 4 பட்ல நடிச்சிருந்தா என்னையும் ஜனங்க அறிவுஜீவின்னு சொல்லியிருப்பாங்க. சரி சார், அப்ப நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, கட்சி ஏதாவது ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிக்கிறீங்களா சார்? ஆரம்பம் முடிவுக்கென்றால் முடிவுதான் ஆரம்பம். சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியாதோர் புரிந்து கொள்ள, தெரியாதோர் தெரிந்து கொள்ள அறிந்தாரே அறிவர். புரியுது சார், புரியுது. இப்போ நீங்க 2 பேரும் சந்திச்சிருக்கீங்களே, இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா சார்? பிரபஞ்சத்தின் 2 கருந்துளைகள், ஈர்ப்பில் இதனை வென்றிட எவரே உள்ளார்? அனைத்தும் இதனுள் என்றால் இவை அன்றி வேற எதுவும் உள்ளதோ? போதும் சார், போதும் சார், உங்க இன்டர்வியூ இதோட போதும். நன்றி. கொஞ்ச நேரம் பேசியிருந்தேனா வாங்க போலாம். வாங்க 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 தம்பி. அப்புறம் அப்பாவோட காரியம்லாம் நல்லபடியா நடந்துதா? சொல்லுங்க, எந்த துறையில போஸ்டிங் வேணும், எந்த ஊர்ல வேணும் சொல்லுங்க, அங்கேயே போட்டுருவோம். என்னையும் உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா சார்? பணத்து மேல அரசியல் நடத்த எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ ஒருத்தர் கூட உதவிக்கு வரல சார். இப்ப செத்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் எங்க வீட்டுல தான் இருக்கு. அருவருப்பா இருக்கு சார். தம்பி, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இது அரசியல், இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எது சார் அரசியல்? நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்சி உழைச்சி உயிரை விட்ட தியாகிகள் அரசியல் இந்த நாடு சார் இது. இப்போ அரசியல்னாலே அசிங்கமாக்கிட்டீங்க சார், உங்க சுயநலத்துக்காக. தம்பி, உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா நாங்களாம் என்ன சுயநலத்துக்காக அரசியல்ல இருக்கோம்? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அரசியலே இருக்கோம். எது சார் நல்லது? லஞ்சமும் ஊழலுமா? அதை தானே நீங்க செய்றீங்க. தம்பி, சும்மா எதிர்கட்சி மாற மாதிரி லஞ்சம் ஊழல் நீங்களும் வாயை திறந்து பேசாதீங்க. ஆமாய்யா, ஊழல் பண்ணதான் பண்றோம். எதுக்காக? குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கா? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல 28 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. கவுன்சிலர் எலெக்ஷனுக்கே பத்தாதியா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும்னா இன்னி தேதிக்கு 5 கோடி ரூபாய். அது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும். 5 வருஷம் கழிச்சு வர அடுத்த எலெக்ஷனுக்கு 10 கோடி ரூபாய். இந்த 5 வருஷத்துல 15 கோடி ரூபாய் நான் எடுத்தானோ. இது வெறும் அசல் மட்டும் தான். கணக்கு தெரியுமா? வருஷத்துக்கு 3 கோடி, ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் ரூபாய். இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை எல்லாம் தள்ளினா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு எம்எல்ஏ. நான் அவ்வளவு சுலபம் நினைச்சியா? எதுக்கு சார் செலவு செய்யணும்? எதுக்கு செலவு செய்யணும்? நீங்க கை நாட்டு பேர் வழியும் கலாச்சாரம் காய்ச்சலும் நிறுத்தினா இப்படிதான் செலவு செய்யணும். நல்லவங்களையும் படிச்சவங்களையும் நிறுத்தி பாருங்க. ஏன்னா ஐபிஎல் டீமுக்கு ஆள் எடுக்கிறேன், நல்லவனா பார்த்து பொறுக்கி எடுக்கிறதுக்கு. நல்லவன் படிச்சவன். தம்பி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வரலாறு. நான் தான் பெருசா படிக்கலன்னாலும் எல்லா பசங்களும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்ன்றதுக்காக ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடம் திறந்தாரு. இந்த பசி பட்டினி இதால பசங்க பள்ளிக்கூடம் வராம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. இந்த உணவு உற்பத்தியில பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக
அங்கங்க அணை கட்டினார். யாரு? கர்ம வீரர் காமராஜர். இந்த ஜனங்க அவங்களுக்கு காமிச்ச நன்றி கடன் என்ன தெரியுமா? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு தோக்கடிச்சு வீட்டுக்கு அமிச்சாங்க. நீ சொல்ற நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடு. அப்புறம் என்ன சொன்ன? படிச்சவங்க. அது இதை விட பெரிய காமெடி தம்பி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? படிச்சவன் எவனும் ஓட்டு போட வர்றதே கிடையாது. படிச்சவன் தெரிஞ்சா எவனும் ஓட்டு போடுறதே கிடையாது. இப்போ நிறைய படிச்சவங்க எல்லாம் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு ராஜ்யசபா எம்பி ஆயிதான் மந்திரி, பிரதம மந்திரி கூட ஆயிடுறாங்க. இது இந்த படிச்சவன் சொன்னிய, ஏமா நீ ஐஏஎஸ் தானமா? ஐஎஃப்எஸ் உனக்கு மேல தானே? பாத்துக்க, ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசரியா என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதியோட லடாய் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ சொன்ன பாரு, இந்த படிச்சவங்க அதிகமா இருக்கிற தென் சென்னை தொகுதியில எலெக்ஷன்ல நின்றார். 630 எவ்வளவு? வெறும் 630 ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டார். இப்ப சொல்லுங்க தம்பி, இவங்களெல்லாம் தோக்கடிச்சது யாரு? அது அவங்க நின்னு கட்சியால தோத்து போயிருப்பாங்க சார். பதில் தெரியாம திணற பத்தியா? இந்த பாருங்க தம்பி, இந்த நாட்டுல படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் தான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லன்னா உன் ஓட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவன் தாயா இங்க மெஜாரிட்டி. அப்ப ஜெயிக்கிற கட்சியின் சீன் போடணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா உனக்கு? அங்க கட்சி கூட்டம் போடணும், கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும். சும்மா வருவானா? கோட்ரு, கோழி பிரியாணி, கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு. அவனும் ஒரு நாள் வேலையை விட்டு வரான்ல. இது தவிர பத்திரிகை மீடியான்னு தனியா ஒரு செல்லு, அதுக்கு ஒரு செலவு. போதா குறைக்கு இப்ப ஏதோ இங்கிலாந்துல ஒரு கம்பெனி இருக்குதான், அவனை வச்சு பேஸ்புக்ல எல்லாம் வேற வேலை பண்ண வேண்டியதாகுது. எவ்வளவு செலவு இருக்குதியா? நாளைக்கே இந்த ஜனங்களை சொல்லியா, நாங்க இனிமே நல்லவங்களுக்கும் படிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்லுவீங்களா? கடைசியில நீங்களும் கை தேர்ந்த அரசியல்வாதி நிரூபிச்சிட்டீங்க சார். செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பழியெல்லாம் மக்கள் தலையில போடுறீங்களா? தம்பி, உங்களுக்கு அனுபவம் பத்தாது. பெஞ்சமின் டிஸ்ரேலி என்ன சொன்னார் தெரியுமா? people get the government they deserve னு சொன்னார். அந்த உள்ளூர்ல இருந்து சொல்லவா? யதா பக்தா ததா தேவா, யதா பிரஜா ததா ராஜா. ஜனங்க எப்படியோ அப்படி தாயா தலைவன். இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அரசாங்கம் தாயா. போதுமா? வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் உண்மையை புரிய வைக்கிறேன், உங்க முகத்திரையை கிழிக்கிறேன். நல்ல ஏத்த இறக்கமா பேசுறீங்க. சினிமால ஹீரோ சான்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது தானே? நேரா வந்து உட்காந்துக்கலாம். பயமுறுத்துறியா? அரசியல்னா என்ன நினைச்சேன்? 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு கமெண்ட் போட்டுட்டு லைக்கும் ஷேரும் வாங்குற பிசினஸ் நினைச்சியா? அரசியல்ங்கிறது ஒரு நெருப்பு ஆறு, அதுல இறங்கி நீந்தி பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன கஷ்டம்னு. உனக்கு புரியற மாதிரி சொல்லட்டா? டிவியில கிரிக்கெட் மேட்ச பார்த்துட்டு என்னடா பவுலிங் போடுறான் அவன் இப்படின்னு கமெண்ட் அடிக்கிறதுக்கு கோடி பேர் இருக்காயா. ஆனா ஃபீல்டுல பவுலிங் போடுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதை விட அந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு யோசிச்சு பாத்தியா? பாருங்க தம்பி, அதிக கோபத்திலையும் அதிக சந்தோஷத்திலையும் முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மனசெஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்றவன் கிடையாது. உங்க இடத்துல இருந்திருந்தா எனக்கும் இந்த மாதிரி கோபம் வந்திருக்கும். பாருங்க, அரசாங்கம் அறிவிச்ச இழப்பீடும் அரசாங்க வேலையும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நீங்க இப்ப போங்க, அப்புறம் வாங்க, நீ வருவ. யார் சார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் மாங்காய் கட்சி தலைவர் தம்பி. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா. பொண்ணை பார்க்க தான் வந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 30 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த போஸ்டிங் வாங்கிக்கிறான் அந்த டாக்டர். தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம். லஞ்சம், ஊழல் இதெல்லாம் எதிர்த்துதான் நான் கட்சியை ஆரம்பிச்சுக்கிறேன். நான் ஒன்னும் கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கல. இந்த ஜனங்க தான் என்னை இஸ்துக்குன்னு வந்துட்டாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். உன்னுடைய போராட்டத்துல நம்ம கட்சியும் நம்ம கட்சி தொண்டர்களும் உன் பின்னாலேயே இருப்பாங்க. பத்தா? கடவுளே, வாங்க 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 வாங்க. நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா இந்த பகுத்தறிவு தடுக்குது. அதான். பகுத்தறிவு யாரு?
உங்க மனைவியா? அதாவது இந்த மூளை அறிவு அதான் பகுத்தறிவு. மூளை அறிவு எல்லாருக்கும் தான் இருக்கு. அது என்ன உங்களுக்கு மட்டும் தனியா பகுத்தறிவு? இது வேற ஒண்ணும் இல்லைங்க. இது நல்லது இது கெட்டது அப்படின்னு இந்த பகுத்து ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறோம் இல்லையா, அதைத்தான் நாங்க பகுத்தறிவுன்னு சொல்றோம். அப்போ இந்த பகுத்தறிவு இருக்கிறவங்க கூட கொலை கொள்ளை ஊழல் திருட்டு பண்றாங்களே, நல்லதா? நல்லது அவங்களுக்கு. பாருங்க, அதாவது எல்லாரும் இருக்குன்னு சொல்ற ஒண்ண இல்லன்னு சொன்னோம்னா அதான் பகுத்தறிவு. அப்படியா? உங்க கட்சிக்காரங்களும் உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. உங்களுக்கு அறிவே இல்லையே நான் சொன்னா அது பகுத்தறிவா? நாம் வெளில சொல்லாங்களா? இத பாருங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா அதாங்க பகுத்தறிவு. போதுமா? கடவுள் இல்லைன்னு சொல்றது நாத்திகம். அது எப்படி பகுத்தறிவாகும்? அப்படிதாங்க பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அப்படிதான். அது சரி, நம்பினவங்களுக்கெல்லாம் நீங்க கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது ஒரு கேள்வியாங்க. ரொம்ப சுலபம். என்ன பண்ணுங்க, அப்படியே வெளில போய் தெரு தெருவா சுத்தி பாருங்க. எங்க போனாலும் கடவுளையும் பார்க்க முடியாது. இப்ப நான் கூட தான் ரொம்ப நேரமா முதலமைச்சரை பார்க்கணும்னு அலைஞ்சேன். அதனால முதலமைச்சரே இல்லைன்னு சொல்லிடலாமா? என்னங்க இது, நீங்களே எப்படி பேசுறீங்க? நான் இங்க உள்ள இருக்கேன், என்ன போய் வெளில தேடினா? அதைத்தானே நானும் சொல்றேன், வெளியில தேடாதே உனக்குள்ள தேடுன்னு. உங்க கிட்ட போய் நான் ஆர்கியூ பண்ண முடியுமா? பாருங்க, ஆனாலும் நம்புறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கடவுள்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு அப்படியாவது சொன்னேன். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சீங்க? 2/3 மெஜாரிட்டில. எத்தனை சதவீத மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? நாங்க ஜெயிச்ச கட்சி சீட்டு கணக்கு மட்டும்தான் பார்ப்போம், தோத்தாதான் ஓட்டு கணக்கு. பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? அது ஒரு 32%. அப்ப இந்த 32% ஜனங்களுக்கு மட்டும்தான் நீங்க நல்லது பண்ணுவீங்களா? அது அப்படிங்க. இந்த மாநிலத்துக்கே நான் தானே முதலமைச்சர். அத்தனை பேரோட நல்லது கெட்டதுக்கு நான் தானே பார்த்தானோ, விட்டுற முடியுமா? நீயே அப்படி இருக்கும்போது கடவுள் நான் வேற மாதிரி எப்படிப்பா இருக்க முடியும்? யா, என்ன மன்னிச்சிருங்க. பாருங்க, இந்த பகுத்தறிவு அப்படின்றதெல்லாம் என் வரைக்கும் தான். என் மனைவி பசங்க அவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எனக்கும் சேர்த்து நிறைய வேண்டிப்பாங்க. அப்ப ஓட்டுக்காக எதை வேணா விட்டுடுவீங்க. மான மரியாதை எல்லாத்தையும் விட்டு தானே கூட்டணியே வைக்கிறோம். பாருங்க, இங்க ஓட்டு தான் கடவுள், அதான் மக்களாட்சி. சரி, உண்மையை சொன்னே, எனக்கு ஒண்ணும் கிடையாதா? இவ்வளவு தைரியமா உண்மையை சொன்ன உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். வெறும் பாராட்டு தானே, வேற என்ன வேணும்? மோதனம் எதிராக வர வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் சிரிப்பு தானே. சரி, அது போட்டோம். நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையா சொல்லணும். தாராளமா கேளுங்க. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நான் ஜெயிப்பேனா? எல்லா தேர்தலுமே பயமுறுத்தல் ஜெயிச்சது, மிரட்டல் ஜெயிச்சது, பணம் ஜெயிச்சது, ஏன் ஓட்டிங் மிஷின் ஜெயிச்சது கூட சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னமோ மக்கள் தான். மக்கள் நல்லவங்களா இருக்கும்போது நல்லவங்க ஆட்சிக்கு வராங்க, மக்கள் கெட்டவங்களா இருக்கும்போது கெட்டவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆக நல்லவங்களும் கெட்டவங்களும் மக்கள் தானே. தம்பி, வாங்க 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 வாங்க. இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவீங்களா இல்ல திரும்பி வருவீங்களா தெரியல. சொல்லுங்க, எந்த துறையில போஸ்ட்? கடவுள் கூட திரும்பி போயிட்டாராம. ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு வேணா இந்த இந்து அறநிலையத்துறை அதுல ஒரு போஸ்டிங் கொடுத்துருவா. ஏதாவது ஒரு கோவில்ல அப்படியே கடவுள் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு கோவில், எந்த கோவில் வேணும் சொல்லுங்க, போட்டுருவோம். சார், நான் வேலையை ஏத்துக்க வரல சார். என்ன சார், உங்க கட்சியிலே ஒரு உறுப்பினரா சேர வந்திருக்கேன் சார். தம்பி, என்ன பேசுறீங்க? ஆமா சார், உண்மையதான் சொல்றேன் சார். நீங்க சொன்னதான் சார் சரி. இவ்வளவு நாள் நான் போலிங்க குறை சொல்லிட்டே இருந்துட்டேன். இப்போ சான்ஸ் கிடைச்சி ஃபீல்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் கோட்டை விட்டேன் சார். சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார்.
ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா அந்த சிஸ்டத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். அதுக்குள்ளேயே நுழைஞ்சுதான் சரி பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த டெமோக்ரஸியை சரி பண்ணா கூட நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்கள் கட்சியிலே சேரலான்னு முடிவு பண்ணேன். சார் என்ன சேர்த்துப்பீங்களா சார்? தம்பி, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை மாதிரி துடிப்பான இளைஞர்கள், படிச்சவங்க, நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணுன்றதுக்காக தான் எங்களை மாதிரி தலைவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். தலையெழுத்து இருக்கிற புறம்போக்கு கைசடை தான் வந்து சேர்றது அரசியல்ல. ஆனா இந்த பாருங்க தம்பி, நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னா முழு நேர அரசியல்வாதி ஆகணும்னு அர்த்தத்துல நான் சொல்லல. அரசியலை பத்தி படிங்க, புரிஞ்சுக்கங்க, 4 பேர்கிட்ட அரசியல் பேசுங்க, ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. விழிப்புணர்வு பெற்ற மக்களால மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்ல நான் முழு நேரம் அரசியல்வாதியா தான் இருக்க போறேன், அதுக்கு இந்த அரசாங்க உத்தியோகம் தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம், விட்டுருங்க. என் சொந்த படத்துல கடன் தரேன், சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிங்க, ஒரு 4 பேருக்கு வேலை கொடுங்க, தொழிலையும் பார்த்துட்டு அரசியல் பண்ணுங்க. அரசியலை தொழிலா பண்ணாதீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஒருத்தர் வந்தா மட்டும் இந்த மாற்றம் நடக்காது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும். செய்வீர்களா? செய்வீர்களா?